இந்த நெப்போட்டிசம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பாலிவுட்ல இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கோலிவுட்ல அது மாதிரி பெருசாக நீங்கள் எதுவும் பார்த்தது இல்லைல்ல? எதுவுமே இல்லையே, என்ன இருக்குது உங்களுக்கு? எங்கே அங்கே நெப்போட்டிசமே நீங்கள் இருக்கட்டுமேங்க. எங்கே நெப்போட்டிசம்ன்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நெப்போட்டிசம் யூஸ் பண்ணி வந்து இன்றைக்கி வந்து ஷாருக் கானோ சல்மான் கானோ ஆயிருக்காங்க? யாருமே கிடையாது. இன்றைக்கி ரித்திக் ரோஷன் ஆயிருக்காரு அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் வந்து அவர் இஸ் பர்ஃபார்மிங் வெல், இஸ் டெடிகேட்டட், இஸ் டூயிங் இட். அவங்க அப்பா பெரிய டைரக்டர்ன்றனால அவர் ஒரு படம் தான் நடிக்க முடியும், 2 படம் நடிக்க முடியும், 3 படம் நடிக்க முடியும். திறமை இல்லைன்னா வர முடியாதுல்ல. இன்றைக்கி விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 படங்கள் அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாங்களோ, இல்லை 3 படம் 4 படம் சப்போர்ட் பண்ணாங்களோ, ஓகே. அவர் தளபதியாக உருவானதுக்கான காரணம் வந்து அவர் தான், அவரோட உழைப்பு தான், அவரோட திறமை தான், அவரோட டெடிகேஷன் தான். இன்றைக்கி அந்த டெடிகேஷன் இல்லாமல் யாராலையும் இந்த நெப்போட்டிசம் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், விஜய் சேதுபதினு புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க, சிவகார்த்திகேயன் புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க, முரளின்னு ஒருத்தவங்க வருவாங்க.